சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2025 முதல் 2026 ஆண்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ரபி பருவத்திற்கு சோளம், மக்காசோளம், உளுந்து, பாசிப்பயறு, நிலக்கடலை, பருத்தி, கரும்பு, வாழை, மரவள்ளி மற்றும் தக்காளி ஆகிய பயிர்கள் அறிவிக்கை செய்யப்பட்டு உள்ளன. அதன்படி சோளம் பயிருக்கு பிரீமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் 124, மக்காசோளம் பயிருக்கு பிரீமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் 482 வருகிற 30ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். உளுந்து பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் 252, பாசி பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் 195 வருகிற 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். நிலக்கடலை பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் 327 வருகிற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளும், பருத்தி பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் 377 அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளும், கரும்பு பயிருக்கு ஏக்கருக்கு ரூபாய் 1289 அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளும், வாழை பயிருக்கு ரூபாய் 1895, மரவள்ளி பயிருக்கு 524 அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளும், தக்காளி பயிருக்கு ரூபாய் 1841 அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளும் செலுத்த வேண்டும். எனவே ரபி பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் பொது சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளம், அதாவது www.pmfby.gov.in மூலமாகவும், கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாகவும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்தி காப்பீடு செய்து பயன்பெறலாம். இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் ஆகியோரை அணுகலாம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டு உள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.